ஜாக்லினுக்கும் ஜாக்லின் ஃபேன்ஸுக்கும் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி இன்றைக்கி ஒரு மொமெண்ட்டு. ரெட் கார்பெட் டாஸ்க் வருது, அது ரயான் வாசிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வீட்டில் எந்த ஒரு நபருக்கு ரெட் கார்பெட் வரவேற்பு கிடைக்கணும், அண்ட் ஆல்சோ அவங்க சொன்னால் அவங்க என்ன சொன்னாலும் மற்றவங்க அதை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க போல இருக்குது. அதுக்கு மக்கள் சூஸ் பண்ண பர்சன் ஜாக்லின். அதனால ஜாக்லினுக்கு இன்றைக்கி ரெட் கார்பெட் வரவேற்பு கொடுக்கணும்னு ஜாக்லினே கேட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. லாஸ்ட் வீக் தான் அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி என்னோட கான்ஃபிடென்ஸ் ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சார்கிட்ட. ஸோ இது அவங்களுக்கு பெரிய பூஸ்ட்டாக இருக்கும், அவங்களோட ஃபேன்ஸும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரெட் கார்பெட் வரவேற்பு கிடைக்குதுங்கிறது மக்களுக்கு பிடிச்சதை ஓட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஜாக்லின் செம்மையாக ஷாக் ஆகிட்டாங்க, சௌந்தர்யா செம்மையாக காண்டாயிட்டாங்க. ஏன்னா எல்லாமே சௌந்தர்யாவுக்கு தான் பொதுவாக கிடைக்கும், கிளாப்ஸு அது இதுன்னு. எனக்கு நியூஸ் ரீடிங் டாஸ்க் கூட சௌந்தர்யாவுக்கு தான் கிடச்சிது. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகி தான் இருக்காங்க. இதுக்கு ஜாக்லினே ஒரு பர்சனை சூஸ் பண்ணணும்னு வந்திருக்கேன். ஜாக்லின் ரயானை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரயான்னா ஃப்ரெண்டு, பிரச்சனை வராதுங்கிற மாதிரி ரயானை சூஸ் பண்ணிட்டாங்க. மற்றவங்க யாரையாவது சூஸ் பண்ணால் அது ஒரு ப்ராப்ளம் ஆகும், ஈகோ ப்ராப்ளம் ஆகுங்கிற மாதிரி யோசிச்சிருப்பாங்க போல இருக்கு. பரவாயில்ல, ஒரு அன்னெசரி ஃபைட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க இவங்களே சூஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி பூரா அவங்க ரெட் கார்பெட் வச்சு தான் நடக்கணும் போல இருக்கு. பட் ஜாக்லின் அதை பெருசாக விரும்பலை. ஏன்னா தேவையில்லாமல் அது ஏதாவது நமக்கு நெகட்டிவ் ஆகிடக்கூடாதுங்கிற யோசிக்கிற மாதிரி தான் தெரியுது. இது எவ்வளோ நேரம் இருக்கும் இந்த டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஜாக்லின் ஃபேன்ஸ் இன்றைக்கி செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.